ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொச்சு கிச்சன். இன்னைக்கு வந்து டீ கூட ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸான கீரை வடை செய்கிறது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் நான் வந்து 100 கிராம் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன், அரை ஸ்பூன் உப்பு எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் குட்டியாக நறுக்கி எடுத்திருக்கேன், அப்புறம் கொஞ்சமாக முருங்கைக்கீரை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் ஊற வச்ச கடலைப்பருப்பை வந்து இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பருப்பு வந்து ஒரு முக்கால்வாசி நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம கீரையை வந்து இதில் போட்டு ஆட் பண்ணிடலாம். அப்புறம் எடுத்து வச்சிருக்க நம்ம ஒரு வெங்காயம், பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு போட்டுக்கலாம். இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா கிளறிடலாம். கீரை வெங்காயம் எல்லாம் பருப்பு கூட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்கலாம். இப்போ வடை செய்கிறதுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம வந்து இப்போ சுட்டு எடுத்துடலாம். இப்போ ஒரு பேனில் நம்ம கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம மாவு வந்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாம். உருண்டை பிடிச்சிட்டு நல்லா கையால் சப்பிட்டு நம்ம பேனில் ஆட் பண்ணிக்கலாம். வடை ஷேப்புக்கு நல்லா அது மாற்றிடலாம். மாற்றிட்டு பேனில் போட்டுடலாம். இப்போ ஒரு சைடு நல்லா வேகட்டும். நம்ம ஒரு சைடு வெந்ததுமே அதை நம்ம திருப்பி போட்டுடலாம். அப்பப்போ கொஞ்சம் திருப்பி போட்டுக்கோங்க. வடை நல்லா செவக்க வெந்ததுமே நம்ம எடுத்துடலாம். இப்போ வடை நல்லா ப்ரௌனிஷாக வந்திருக்கு. இதை நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி ப்ரௌனிஷாக வந்தது நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான கீரை வடை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.